சிவாய நம. ஓம் சிவாய நமக. சிவாய நம. ஓம் நம சிவாய. ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவ. பிரபன்ன பாரிஜாத்தாய ஸ்தோத்திரவேத்ர ஏகபாணையே ஞான முத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துஹே நமக. சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும், பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும், கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும், சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முகுர் முகு. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, இந்த இணைய வழி சத்சங்கத்தின் வாயிலாக இந்த வாரம் பராபர கண்ணி காட்டும் ஜீவ யாத்திரை என்கின்ற பொது தலைப்பிலே ஞான நெறி என்ற உட்தலைப்பின் கீழ் உள்ள கண்ணிகளை பார்க்க துவங்கி இருக்கின்றோம். விவேகம், வைராகியம் உள்ளத்திலே எழப்பெற்ற பக்குவியான சாதகன் ஒருவன் ஞான நெறியிலே செல்ல முற்படுகின்றான். அந்த ஞான நெறி என்ன என்பதை நாம் ஏற்கனவே உடல் பொய்யுறவு பாடல்களிலே ஸ்ரீ தாய்மானவர் தெளிவுற குறிப்பிடுவதை பார்த்துள்ளோம். கேட்டலுடன் சிந்தித்தல் கேடில்லா மெய்த்தெளிவு என்று சொல்லுகின்றார். இத்தோடு கூட நான்காவதாக நிட்டை கூடல் என்பதை சைவ சித்தாந்தம் வலியுறுத்துகிறது என்று பார்த்தோம். அப்படிப்பட்ட ஞான நெறியில் செல்கிறவனுக்கு எத்தகைய மனநிலை இருப்பது அவசியம் என்பதை பராபர கண்ணியிலே எந்தெந்த கண்ணிகள் சொல்லுகின்றனவோ அத்தகைய கண்ணிகள் தொகுக்கப்பட்டு இந்த ஞான நெறி என்ற தலைப்பின் கீழ் அமைந்துள்ளதை நாம் பார்த்தோம். அவற்றில் மொத்தமுள்ள 8 கண்ணிகளிலே நாம் 4 தலைப்புகளாக வகுத்து கொண்டிருக்கின்றோம். முதல் தலைப்பு மனதை ஒடுக்குதல். கண்ணிகள் 51, 168, 316 இந்த 3 கண்ணிகளும் இந்த மனதை ஒடுக்குதல் என்கிற தலைப்பின் கீழ் வருகின்றன. அவற்றுக்கான விளக்கத்தை சென்ற சத்சங்கத்திலே பார்த்தோம். இன்று எல்லாம் நீ என்பதையும், நேரம் இருப்பதை பொறுத்து தன்னை அறிதல் என்பதையும் பார்க்க முற்படுவோம். முதல்ல எல்லாம் நீ என்ற தலைப்பின் கீழ் 2 கண்ணிகள், இந்த ஞான நெறியிலேயே இருக்கக்கூடிய கண்ணிகளை மேற்கொண்டு நாம பிரிக்கும் பொழுது எல்லாம் நீ என்ற உணர்வு உண்மையான மெய்ஞானத்தை நமக்கு கொடுக்கின்றது என்று பார்க்க போகிறோம். 61 நாட்டாதே என்னை ஒன்றில் நாட்டிகிதம் அகிதம் காட்டாதே எல்லாம் நீ கண்டாய் பராபரமே. அடுத்தது 359வது கண்ணி. பரமா பரவெளியா பார்ப்பதலால் மற்றவர்க்கும் திறமேதும் இல்லை நன்றா தேர்ந்தேன் பராபரமே. இந்த 2 கண்ணிகள் எல்லாம் நீ என்கின்ற கருத்தை முன்வைக்கின்றன.
கடவுளை பற்றி நம்முடைய புரிதல் எப்படி இருக்கு அப்படின்னா, ஜீவனுடைய பக்குவ நிலையின் துவக்கத்திலே, ஆரம்ப கட்டத்திலே, ரொம்ப ஆரம்ப நிலையில இறைவனை பற்றி என்ன நினைக்கிறான்? எங்கோ எட்டா தொலைவில் இருக்கின்றான், கைலாயத்தில் இருக்கின்றான், வைகுண்டத்தில் இருக்கின்றான், மணி தீபத்தில் இருக்கின்றான். அப்ப அது ஒரு தனி லோகம். நான் இருக்கக்கூடியது இது பூலோகம், இது தனி என்று வேறொரு உலகத்திலே இருப்பது போல நினைக்கின்றான். அது துவக்க நிலை, தவறில்லை. ஆனால் இவனுடைய பக்குவம் அதிகரித்து வரும் பொழுது அவனுக்கு ஒரு உண்மை புலப்படுகின்றது. என்ன புலப்படுகின்றது? எங்கோ இருப்பதாக கருதப்பட்ட இறைவன் இங்கு எல்லாவற்றின் உள்ளும் இருக்கின்றான் என்று இவனுக்கு புரிய வருகின்றது. எல்லாவற்றின் உள்ளும் இருக்கின்றான். எல்லாவற்றின் உள்ளும்னு சொன்ன உடனே அப்போ இந்த கடலை கொட்டையில மேல ஓடு இருக்கு, உள்ளுக்குள்ள பருப்பு இருக்கு. அது மாதிரி உள்ள இருக்கான். அந்த பருப்பு வேற, தோடு வேற. அந்த தோடை சாப்பிட முடியாது. அது மாதிரி உள்ள இருக்கிறதான் இறைவன். இதெல்லாம் வேறையா அப்படின்னா அவனுக்கு எல்லாம் பிறகு மேலும் அது எப்படி தெளிவடைகிறது? எல்லாம் நீ, எல்லாவற்றுக்கு உள்ளும் நீ என்பது இன்னும் வளர்ந்து என்ன, எல்லாமே நீதான். உள்ள வெளியே இருக்கிறதெல்லாம் நீதான். அப்படி எங்கோ இருக்கிற இறைவன் எல்லாம் ஆகிவிட்டான் என்று தெரிந்து கொண்டிருந்தாலும், எல்லாம் ஆகிவிட்டான்னு சொல்லும் பொழுது இப்போ நீயும் அவன்தான் அப்படின்னு புரிஞ்சிருத்தா? உனக்குள் இருக்கக்கூடிய அது அந்த பொருளை ரொம்ப நெருக்கமாக உணர்கிறேன். அதுதான் எங்கும் இருக்கும் இறைவனை இதயத்தில் கண்டால் தான் அவன் எங்கும் இருப்பதை காண முடியும். இறைவனை காண்பதென்பது எங்கே? முதலில் அவரவர் ஹிருதயத்தில் கண்டாக வேண்டும். அதனால குருதேவர் சொல்ற, கடவுளை எங்க வச்சு தியானிக்கலாம்? கடவுளை தியானிப்பதற்கு ஏற்ற இடம் இது. இப்ப வாஸ்துப்படி பூஜை ரூபம் எங்க வைக்கணும், எந்த திசையை பார்த்துருக்கணும் அப்படி எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு ஓரளவுக்கு ஒரு அந்த ஏரியால ஒரு உண்மை இருக்கு, இல்லைங்கல்ல. ஆனா உண்மையில கடவுளை எங்க வச்சு நீ வழிபடணும்? இதயத்துல. இதயம் என்னும் கோயிலிலே இறைவனை வழிபடு. அதுதான் ஏன் சரியான இடம். இங்கு கண்ட பின்புதான் எங்கும் அவனை காணலாம். அவன் எங்கும் இருக்கின்றான், எல்லாமாக இருக்கின்றான். அது எப்போது உனக்கு தெரியும்? இங்கு உன்னுள்ளே நீ அவனை தரிசித்தான பிறகு. அப்பவும் கூட அவனை தரிசிக்கிறேன்னு சொன்ன, அப்ப முன்னாடி இருக்கிற உன்னை தானே நாம பார்க்கிறோம். அவன் வேற நான் வேற அப்படின்னு இருந்தாதானே பார்க்கறது என்று சொன்னால், இவனுடைய ஞான நிலையிலே முதிர்ச்சி வரும் பொழுது நானே நீ என்று உணர்கிறான். இது பற்றி ராமபிரானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் ஒரு உரையாடல் நடப்பதாக குருதேவர் குறிப்பிடுவார். என்ன? ராமன் ஆஞ்சநேயர்கிட்ட கேட்கிறார், அப்பா ஆஞ்சநேயா, என்னை நீ எப்படி கருதுகிறாய்? உன்னை அவர் சொல்றார், ஓ ராமா, எனக்கு ஷரீர போதம் மேலிடும் போது நான் அடிமை, நீ ஆண்டான் பிரபு, நான் உன் சேவகன். நான் இந்த உடம்புங்கிற உணர்ச்சி நமக்கு ரொம்ப மேலிட்டு வலுவா இருக்கு, அதை மாற்ற முடியலன்னா அதோட போராடி கொண்டிருக்க வேண்டாம். உன்னுடைய வேறொரு மனப்பான்மை மாத்திடு. நான் உன்னுடைய சேவகன், தொண்டன், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று துவைத்த பாவத்திலே இறைவனுக்கு சேவை செய்து கொண்டு வாழ்நாளை கழிப்பேன்னு உறுதியாயிரு. அந்த ஷரீரபோதம் தேகாத்ம புத்தி போய் நான் ஜீவன் என்கிற உணர்வு வரும் பொழுது நான் அம்சம், நீ பூரணன், நீ பூரணன், உன்னிலோர் அம்சம் நான் என்று அவனுக்கு தெரிகின்றது. அப்ப என்ன ஆகுது? எல்லாம் நீ, அதுல நானும் இருக்கேன். இனி நான் ஆத்மா என்கின்ற உணர்வு தெளிவு அடைகின்ற பொழுது நானே நீ, நீயே நான். எல்லா நிலைகள்லையும் இந்த ஜீவன் பயணிக்க முடியும் என்பதை ஆஞ்சநேயர் சொல்றார். அப்போ எல்லாம் நீ என்று சொன்னால்
நான் கண்ணை திறந்து பார்த்தா என்னெல்லாம் எனக்கு தெரியுறதோ அத்தனையும் நீ. இங்க கடவுளை தவிர வேற ஒண்ணும் பாக்குறதுக்கு இல்ல. பெரிய சுவாமிஜிட்ட பள்ளி மாணவர்கள்லாம் கேக்குறாங்க, சாமி நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா? உடனே சாமி சொல்றாங்க, நான் கடவுளை தானே பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு முறை சொல்ற. நான் கடவுளைத்தானே பார்க்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? கடவுளை தவிர வேறு எதுவும் இங்கு இல்லை பார்ப்பதற்கு. இது கடவுளை இல்லையே, இந்த மவுசு இது கடவுளா அப்படின்னா எல்லாம் கடவுள் தான். எப்படி எல்லாம் கடவுள்னா, அந்த பரம்பொருளிலிருந்து ஆகாசம் வந்துள்ளது. இது உபனிஷத் சொல்றது, நான் சொல்லல. பரம்பொருளிலிருந்து ஆகாசம் வந்துள்ளது. ஆகாசத்திலிருந்து வாயு அல்லது காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், நீரிலிருந்து பிருத்திவி அல்லது மண், மண்ணிலிருந்து ஓஷதிகள் அதாவது மரம் செடி கொடிகள், அவற்றிலிருந்து அன்னம், அதனை உண்டு உயிர்கள். இப்படி வரிசையா வந்திருக்குன்னு சொன்னா எங்கேருந்து வருது? மூலம் என எல்லாவற்றுக்கும் துவக்க புள்ளி எதுன்னா இறைவன். இறைவன் தான் இத்தனையுமாக ஆகி இருக்கின்றான். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. மாணிக்க வாசகர். எல்லா பெரியவர்களும் இதுதான் சொல்லியிருக்காங்க. அம்மையும் நீ, அப்பனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, எல்லாம் நீதான். என்னுடைய எல்லா உறவுகளும் நீதான். அப்போ எல்லாம் நீ என்று சொன்னால் அதுல என்னென்னலாம் அடக்கம் அப்படின்னு சொன்ன, இந்த பிரபஞ்சத்திலே என்னவெல்லாம் இருக்கோ அத்தனையும் நடக்கும். எல்லாம்னு சொன்ன என்ன அர்த்தம்? இந்த பிரபஞ்சத்திலே, பிரபஞ்சம்னா என்ன? இந்த ஐம்புலன்களுக்கும் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், அவற்றோடு பிறகு மனது, இதுக்கு எட்டக்கூடியது பிரபஞ்சம். அது அனைத்தும் உண்மையில் இறைவன். ஏதோ நீ இது உலகம் இறைவனிலிருந்து வேறுபட்டது அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. உண்மையில இறைவன் தான் இத்தனையுமாக ஆகியிருக்கின்றார். பஞ்சேந்திரியங்களுக்கும் மனதிற்கும் எட்டுவதாக இந்த பிரபஞ்சத்தில் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அத்தனையும் இறைவன் தான். அப்போ இந்த பிரபஞ்சத்தோடு நாம தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம் உண்மையில் இறைவனோடு தான் தொடர்பு கொண்டிருக்கின்றோம். இது நமக்கு தெரிவதில்லை. இந்த புஸ்தகத்தை எடுக்கிறேன். புத்தகம் என்ற வடிவில் இருக்கிற இறைவனே நான் எடுக்கிறேன், கையாளுகிறேன் அப்படின்னு ஒரு தடவை நினைச்சிட்டா இருக்கும். என்னென்ன தொடர்பெல்லாம் கொள்ளுகிறோம், பயன்படுத்திக்கிறோம், வைக்கிறோம், எல்லாம் செய்யறோமே. அப்போ ஒன்னொன்னு மூலமும் நான் இறைவனோட தான் தொடர்பு கொள்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கோமான்னா, ஞானியருக்கு அது இருக்கும். இந்த வடிவம் மாறலாம். இந்த பஞ்சபூத்தங்களின் சேர்க்கையில ஏற்ற இறக்கங்கள்ல ஏதோ ஒரு வடிவம் வருது. பஞ்சபூதத்தை ஒரு விதமான காம்பினேஷன் சேர்க்கையில போட்டா அது பேப்பர் ஆகுது. அது இன்னொரு காம்பினேஷன்ல போட்டா அது மரம் ஆகிறது. இன்னொரு வகை சேர்க்கை கூட்டு சேர்க்கையில அது இந்த பிளாஸ்டிக் ஆகுது. இன்னொரு வகை கூட்டு சேர்க்கையில இந்த சரீரம் ஆகிறது. தோலால் மூடப்பட்டு, எலும்பால் தாங்கப்பட்டு, நரம்புகளால் பிணைக்கப்பட்டு, சதையினால் உருக்கொடுக்கப்பட்டு, இரத்தத்தினால் சக்தி பெற்றுக்கொண்டு இருக்கின்ற இந்த உடம்பு, இந்த எப்படி பேப்பர், இது எல்லாமே இந்த பிளாஸ்டிக் சாமான் சகலமும் அந்த ஒரு பொருளால் ஆனதுதான். இதை நாம மறக்காம நினைவு வச்சுக்கணும். இந்த ஜட பொருட்களே இறைவன் சொல்லிட்ட அப்புறம் அறிவுள்ள ஜீவர்கள் இறைவன் தான், இறைவனுடைய வெவ்வேறு தோற்றங்கள் தான் என்பதை நாம ஏற்றுக்கொண்டாகணும். அதனால பெரிய சுவாமிஜி சொல்லுவாங்க, சுவாமி சித்பவானந்த மகாராஜ், யாரோடு நீ இணக்கம் கொள்ள நேர்ந்தாலும் அவர்கள் வடிவில் வந்திருப்பவன் இறைவனே, உன்னுடைய இஷ்ட தெய்வமே என்று கருதுக. அதுதான் உண்மை. அதை உனக்கு நீ நினைவுபடுத்திக்கிறதுக்கு என்ன செய்யணும்? என்னுடைய இஷ்ட தெய்வம் தான் இந்த வடிவில் வந்திருக்கின்றார் என்று நீ நினைத்தால் அந்த இணக்கத்தில் தவறு ஏதும் வராது. என்னுடைய இஷ்ட தெய்வம் தான் இந்த வடிவில் வந்திருக்கின்றார். அப்ப எல்லாமே தெய்வம்னு சொல்லிட்டா யாரு மேலும் எந்த ஒரு
வெறுப்பு கோபம் இருக்காது. யாரையாவது தண்டிக்கணும், கண்டிக்கணும், திருத்தணும் அப்படின்னு அது கூட செய்ய முடியாது. என்ன அப்படி இல்லை. அந்த வடிவில் வந்திருக்கிற இறைவனுக்கு அதையே நீ பூசையா கொடு. சாமி சொல்லுவாங்களா, இந்த அடங்கா பசங்கள் பிடாரிகள் மாதிரி இருக்குமே, அந்த பசங்களை அடித்து திருத்தும் பொழுது அதை அடிக்க போறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா, பூசை கொடுக்கணும் அப்படிம்பாங்க. அது அவர்களுக்கு கொடுக்கிற பூசை. யார் எப்படியோ அப்படி நீ நடந்து கொள். அதற்கிடையில் அந்த வடிவில் இருப்பவன் இறைவனே. எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் அதுதான் உண்மை. முக்குணங்கள் மயமாக இருக்கின்றது இந்த மாயை. அந்த முக்குணங்களால் அதனுடைய வெவ்வேறு விதமான கூட்டு சேர்க்கையினால் ஆனவை இந்த உயிர்கள். அதுதான் இந்த சத்வரஜஸ் தமஸ்ங்கிற முக்குணங்களுடைய வெவ்வேறு விதமான சேர்க்கையில் உருவானவை தான் இந்த ஜீவர்கள். இப்படி எல்லாம் நீ என்று தெரிந்து கொள். எல்லாம் என்பதற்கு இன்னொரு கோணத்திலிருந்து பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்துல என்னெல்லாம் இருக்கு? ஜடப்பொருட்கள் இருக்கின்றன, உயிர் பிராணிகள் வாழ்கின்றன. இந்த ஜட பொருட்களும் உயிர் பிராணிகளும் இருப்பதற்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த பூமியிலே பல்வேறு விதமான விசைகள், சக்திகள் இயங்குகின்றன. இப்ப தண்ணின்னா அது ஓடுது, ஒரு இடத்துல இல்லாம ஓடுது. அப்படி ஓடுவதனால அதுல ஒரு சக்தி உருவாகிறது. அப்ப மலையில இருந்து அது கீழே வீழும் போது அந்த அருவி நீர்ல இருந்து மின்சாரம் எடுக்க முடியும்னு கண்டுபிடிக்கிறான் மனுஷன். நீர், காற்று, நெருப்பு எல்லாவற்றிலும் ஒரு விசை, ஒரு ஆற்றல், ஒரு இயக்கம் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஜட பொருட்களின் மூலமாக கூட ஆற்றல் வெளிப்படுகிறது. அப்ப இந்த விசைகள், ஆற்றல்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒழுங்கா இருக்கணுமே. இந்த பிரபஞ்சம் முழுக்க எத்தனை கோள்கள் இருக்கின்றன. நாம் வசிக்கின்ற இந்த பூமியை போல கோளங்கள் எத்தனை இருக்கு. அதாவது அதனுடைய பாதையில ஓடிக்கொண்டே இருக்கு, இடையறாது. ஒன்றோடொன்று மோதாமல் போய்கொண்டிருக்கின்றன. அப்படி மோதாமல் அதாவது இடத்துல இருக்கும்படி யாரு செய்யறா அப்படின்னா, அந்த ஜடப்பொருட்களுக்கு இடையே ஈர்ப்பு விசையாக தாய் பராசக்தி தன்னை வெளிப்படுத்துகிறாள். அந்த ஈர்ப்பு விசை சரியான பொசிஷன்ல வச்சிருக்கு. இப்ப சூரியனை சுத்தி 9 கிரகங்கள் வருது அப்படின்னா ஒன்னொன்னுக்கும் ஒரு விதமான வேகம் கொடுத்திருக்கிறா. ஒன்னொன்னுக்கும் ஒரு இடம், ஒரு பொசிஷன், ஸ்தானம். சூரியன்ல இருந்து இவ்வளவு தள்ளி இருக்கு வீனஸ், மெர்க்குரி, பூமி, இப்படி வருது. அதாவது அதனுடைய இடத்துல இருக்கு. ஒண்ணுக்கு பின் ஒண்ணு அப்படி நேரம் இல்லை, ஒன்னொன்னு ஒவ்வொரு இடத்துல இருக்கு. அந்த இடத்துல இருந்து கொண்டு அப்படியே சுத்தி 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 வந்து கொண்டே இருக்கு, மோதாம. அதே இடத்துல எப்படி வச்சிருக்கு? இப்ப இந்த டேபிள் மேல இந்த டம்ளரை வச்சிருக்கு, இந்த கம்ப்யூட்டரை வச்சிருக்கு, புஸ்தகத்தை வச்சிருக்கு, நோட்டை வச்சிருக்கு. அந்த மாதிரி எது மேலேயும் வைக்கல, அப்படியே வானத்துல தொங்கி கொண்டிருக்கு. அந்தரத்துல எப்படி தொங்குகிறது? இந்த புவி ஈர்ப்பு விசை அதனை பிடித்து வைத்திருக்கின்றது. ஸ்தூலமான அந்த ஜட பொருட்களை, இந்த கோளங்களை சூக்ஷ்மமான விசையாகிய ஈர்ப்பு விசை, புவியீர்ப்பு விசை, ஆகர்ஷண சக்தி என்கின்ற ஆற்றல் நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றது. இதெல்லாம் யார் பண்ணின? சூரியன் காலையில் உதிக்கவும் மாலையில் மறையவும், இரவிலே சந்திரன் உதிக்கவும் ஒளியை தரவும் இருக்கட்டும், செய்யட்டும் அப்படின்னு யாரு ஏற்படுத்தி வச்சா? அப்போ சூரிய சந்திரர்கள், நட்சத்திரங்கள், இந்த கிரகங்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன தத்தம் நிலை மாறாமல். கடல் இருக்கு, அதுக்கு கரையே இல்லை, அது பாட்டுக்கு அது இடத்துல இருந்து கொண்டே இருக்கு. நதிகள் ஓடுகின்றன, மலைகள் இருக்கின்றன, எத்தனை எத்தனை இயற்கையில. இதெல்லாம் யார் இப்படி ஏற்பாடு பண்ணி வச்சா? ரொம்ப ஒழுங்கா அழகா முறையா இயங்கிக் கொண்டே இருக்கின்றனவே. எல்லாம் நீ. அப்படி அப்போ பொருட்கள், உயிர்கள், விசைகள் இவற்றையெல்லாம்
ஒரு முறையான ஒழுங்குப்பாட்டுக்குள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற நியத்திகளின் தொகையாகிய தர்மமாகவும் இறைவன் இலங்குகின்றான். அதனால இந்த உலகத்தை காப்பாற்றுவது, தர்மத்தை காப்பாற்றுவது இறைவனின் மாபெரும் செயல், இறைவனின் பெருந்திட்டம். அதனால எல்லாம் நீ என்று சொல்லும் பொழுது இத்தனை அதுல இருக்கு. ஜடப்பொருள், உயிர்கள், ஆற்றல்கள் அல்லது விசைகள், இவை அனைத்தையும் ஒரு ஒழுங்குமுறையோடு காப்பாற்றி கொண்டிருக்கும் தர்மமாகிய நியதிகள், இத்தனையும் இறைவன். இறைவன் தான் இத்தனையுமாக ஆகியிருக்கின்றார். எப்படி சொல்லுகிறது உபனிஷதம்? சிலந்தி வலையானது குயவன் மண்ணை கொண்டு பாத்திரம் செய்வது போன்று கடவுள் ஏதேனும் ஒரு பொருளை கொண்டு இந்த உலகை படைத்து விடவில்லை. சிலந்தியானது தன் வாயில் ஊறக்கூடிய எச்சிலை கொண்டே அந்த மெல்லிய நூலை பின்னி அதிலிருந்து ஒரு வலையை பின்னி பிறகு அதன் மீது ஆனந்தமாக உட்கார்ந்து கொள்ளுகிறதே, அதை போன்று இறைவன் தன்னிலிருந்தே இந்த உலகை தோற்றுவித்திருக்கின்றான். அதனால எல்லாம் நீ. தாயை போல பிள்ளை அப்படிங்கிறோம் இல்லையா, அத மாதிரி இறைவன் தான் தாய், அவனுடைய பிள்ளை தான் இந்த உலகு. எல்லாம் நீ. இந்த பேருண்மை மனசுல பதிச்சுக்கணும். இதுதான் நமக்கு உலகத்தை பற்றி, உலக மக்களை, உயிர்களை பற்றி, பொருட்களை பற்றி ஒரு சரியான, அவற்றோடு சரியான தொடர்பு கொள்வதற்கு வேண்டிய அடிப்படை உணர்வு. இதுதான் மெய் அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னார்லையா வள்ளுவர். மெய்ப்பொருள் என்ன? இது ஒரு புத்தகம் என்பது ஒரு நிலையில, ஆரம்ப நிலையில. இந்த புத்தகம்ங்கிற வடிவில் இறைவனே வந்திருக்கிறார் என்பது மெய்ப்பொருள். இப்படி நீங்க என்ன எடுத்தாலும் இந்த மாதிரி சொல்லிடணும். சொல்றது இல்லை, உங்க மனசுல உணரணும். அப்படி உலகம் கணந்தோறும் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. இறைவனை இத்தனையுமாக ஆகியிருக்கின்றார். எல்லாம் நீ. சுவாமி சித்பவானந்த மகாராஜ் பிரம்மச்சாரியாக இருக்கும் பொழுது அவர் சாதனம் புரிந்த நாட்களில என்ன நினைச்சாராம்? கடவுளை பார்க்கணும்னு பக்தர்கள்லாம் ஏங்கி அழுதார்கள் இல்லையா, அந்த மாதிரி இவர் எதுக்காக ஏங்கினாராம்? கடவுளே, உன்னுடைய விஸ்வரூப தரிசனம் எனக்கு கிட்டாதா? இங்கு என் கண் முன்னால் மலையாகவும் நதியாகவும் மரம் செடி கொடிகளாகவும் புல் பூண்டுகளாகவும் புழு பூச்சிகளாகவும் நீர்வாழ்வனவாகவும் பரப்பனவாகவும் ஊர்வனவாகவும் விலங்குகளாகவும் மனிதர்களாகவும் தேவர்களாகவும் தைத்தியவர்களாகவும் அனைத்துமாக ஆகியிருப்பது நீயே என்பதை நான் உணர்வது எக்காலமோ என்று ஏங்கி ஏங்கி அழுதிருக்கிறார்களாம். ஒரு சாமான தொலைச்சிட்டா அது கிடைக்கலையேன்னு குழந்தை அழற மாதிரி சாமி அழுதுருக்காங்க. எதுக்கு? விஸ்வரூப தரிசனத்துக்கு. அதுதான் அடிப்படை ஸ்டார்டிங் பாயிண்டே சாமிக்குன்னா பாருங்க. அப்போ எல்லாம் நீ, இத்தனையுமாக ஆகியிருப்பவன் நீயே என்று உணர்கின்றான். அதனுடைய விளைவாக எப்படி இருக்கு அவனுக்கு? எல்லாம் ஆனந்தமா இருக்கு. வீசுகிற காற்று இறைவனை நினைவுபடுத்துகின்றது. சூரியனிடமிருந்தும் சந்திரனிடமிருந்தும் நட்சத்திரமிருந்தும் அக்னியிலிருந்தும் வருகிற ஒளி இறைவனை நினைவுபடுத்துகின்றது. ஓடுகின்ற நீர் அவனுக்கு ஆனந்தத்தை தருகின்றது. எல்லா பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் இறைவனின் இருப்பை உணர்த்துவதால் அவனுக்கு காற்று வீசினால் ஆனந்தம், சூரியன் உஷ்ணத்தை கொடுத்தாலும் அதுவும் ஆனந்தம், சந்திரன் குளிர்ச்சியை கொடுத்தால் அதுவும் ஆனந்தம். எல்லா அனுபவங்களும் அவனுக்கு ஆனந்தத்தையே கொடுக்கின்றன. ஆனந்தம் பிரம்ம என்றவன் இருக்கின்றான். சகலமும் சர்வமும் அவனே என்ற உணர்வில் எல்லாவற்றையும் எங்கும் எப்பொழுதும் இறைவன் மயமாக கண்டு ஆனந்தமாக இருக்கின்றான். அதனால எல்லாம் நீ. இந்த தலைப்புல 2 அருமையான கண்ணிகள் இருக்கு. பராபர கண்ணில் நிறைய இருக்கு. நாம இங்கே எடுத்துக்கொண்டிருப்பது 2. இந்த கருத்தை, குறிப்பா இந்த கருத்தை, எல்லாம் நீ என்கிற கருத்தை சொல்லக்கூடிய பாடல்கள் 2 கண்ணிகள். 359வது பாடல். பரமா பரவெளியா பார்ப்பதல்லால் மற்ற எவர்க்கும் திறம் ஏதும் இல்லை, நன்றா தேர்ந்தேன் பராபரமே. பராபரமே, பராபரமேங்கிற பேரே இவர் ஒரு கண்ணிலையும் முடிவிலையும் சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? அதை திரும்ப ஒரு தடவை நினைவுபடுத்திப்போம்.
பரம் அபரம் ஆக இரண்டுமாக இருப்பவன் நீ. இதை இன்னும் கொஞ்சம் மாற்றி பாட்டிலேயே சொல்ல போறார். பரம் என்பது அனைத்தினும் உயர்ந்ததாக மேலானதாகிய வடிவமற்ற நிர்குண பரம்பொருளை சொல்லுகின்றது. அபரம் என்பது இந்த மாயையும் அதிலிருந்து தோன்றி வந்துள்ளதமாகிய இந்த பிரபஞ்சத்தை குறிக்கின்றது. அப்போ தோற்றத்துக்கு வந்துள்ள பிரபஞ்சமாகவும் தோற்றத்துக்கு அப்பால் உள்ள பரம்பொருளாகவும் இருக்கின்ற அந்த ஒரு பொருளே பராபரமே அப்படின்னு கூப்பிட்டு என்ன சொல்றார்? நன்றா தேர்ந்தேன், நான் நன்றாக ஆராய்ந்து அறிந்து ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன் அப்படிங்கிற. தேர்தல் அப்படின்னா பல விஷயங்களை ஆலோசித்து சரியான முடிவுக்கு வருவது, அதுதான் தேர்தல். சித்தாந்தம். ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன். என்ன முடிவு? பரமா பரவெளியா பார்ப்பதல்லால் மற்ற எவர்க்கும் திறம் ஏதும் இல்லை. என்ன என்ன இல்லை? இந்த பிரபஞ்சத்தை பரமா பரமாகவும் பரவெளியாகவும் பார்ப்பதல்லால், இங்கே பரம் பரவெளி அதை பார்க்கணும். ஏற்கனவே பராபரம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அங்க பராபரம்ங்கிறதுல பரம் அபரம் அப்படின்னு சொன்னதை இங்க கொஞ்சம் மாத்தி போட்டு பரம் பரவெளி அப்படிங்கிறார். அபரம் என்பது இங்க பரம்னு எடுத்துக்கணும். பரம் என்று இந்த பராபரமேங்கிற வார்த்தையில சொல்ற பரம் என்பது இங்கே பரவெளி அப்படின்னு சொல்றார். பாப்போம். இப்போ பரமா பரவெளியா பார்ப்பது அல்லால், அதாவது பரம் என்ற சொல்லுக்கு சுவாமிஜி என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? சகுண சாக்கார பிரம்மம். பரவெளி என்பது நிர்குண நிராகார பிரம்மம். சகுண சாக்கார பிரம்மம், நிர்குண நிராகார பிரம்மம் அப்படின்னா என்ன? வார்த்தைகளை கண்டு பயந்துடவே வேண்டாம். நாம எப்பவுமே கொஞ்சம் நிதானம் அது என்னன்னு புரிந்து கொண்டு விட்டால் அப்படியே மனசுல உண்மை தெளிவாகிவிடும். என்ன சொல்றார்? சகுண சாக்கார பிரம்மம். ஆக்காரம், ஆகாரம் இல்ல, ஆக்காரம். ஆக்காரம் அப்படின்னா தாய்மானவர் பாடல் தொகுப்புலயே 14வது தலைப்பு ஆக்கார புவனம்னு வரும். ஆக்கார கே மாதிரி சொல்லணும். ஆக்கார புவனம். ஆக்காரம்னா வடிவம்னு அர்த்தம். ஆக்காரம்னா வடிவம். சாக்காரம்னா ச கூட்டல் ஆகாரம், வடிவத்தோடு கூடியன்னு அர்த்தம். சகுண அப்படின்னா குணத்தோடு கூடிய, வடிவத்தோடும் குணங்களோடும் கூடிய பரம்பொருள். இறைவன் வடிவத்தோடும் குணங்களோடும் கூடினவனாக தன்னை காட்டிக் கொள்ளுகிறான். அதுக்கு பேர் சகுண சாக்கார பிரம்மம். அதத்தான் இங்கே பரம் என்று சொல்லுகின்றார். இந்த ஒவ்வொரு கண்ணிலையும் பராபரமே பராபரமே முடியுது இல்லையா? அதுல அபரம் என்று சொல்லுவது இதைத்தான். அப்போ பரம் என்று சொன்னால் வடிவங்களோடு கூடியவனாகவும், அப்புறம் பரவெளியாய். வெளினா என்ன? வெளினா பொதுவா ஆகாசம். வெளினா ஆகாசம், வளி அப்படின்னா காற்று, நெருப்பு, நீர், நிலம். அப்போ வெளி அப்படின்னா ஆகாசம். ஆகாசத்தை யாராலையும் பார்க்க முடியுமா? ஜட ஆகாசத்தையே, பஞ்சபூத்தங்கள்ல இருக்க முதலாவதாகிய ஆகாசத்தையும் நம்மளால பார்க்க முடியாது, தொட முடியாது. காற்றை பார்க்க முடியாது, ஆனா அது நம்ம மேல மோதும் போது தோலால அதை உணர முடியும். ஊருக்கு அது தெரிகிறது. ஆகாசமும் அப்படி ஊர் உணர்ச்சிக்கும் எட்டாததா இருக்கு. இப்படி நம்ம கையை ஆட்டும் போது ஆகாசத்தை தான் தொடுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? அது இருக்கிறதே தெரியல. ஆகாசம்ங்கிறதே இருக்கிறதே தெரியல. அப்ப ஆகாசமே அவ்வளவு நுண்ணியதா இருக்குன்னா பரவெளி மேலான, ஆகாசத்துக்கும் மேலானதாக நுண்ணியதாக இருக்கக்கூடிய அந்த பெரிய பொருள், தோற்றங்கள் எல்லாவற்றையும் கடந்ததாகிய அந்த பெரிய பொருள் பரவெளி ஆகின்றது. பரமா பரவெளியா. அது எப்படி சொல்றார்? பரவெளி நிர்குண நிராகாரம். ஆகாரம்னா வடிவம், நிராகாரம்னா வடிவங்களை கடந்த நிலை. இத சைவ சித்தாந்தத்துல எப்படி சொல்லுவாங்கன்னு, கள அப்படின்னா வடிவம்னு அர்த்தம். சக்களம் அப்படின்னா வடிவத்தோடு கூடிய நிலை. சகுணம் சாக்காரம் மாதிரி சக்களம்.
நிர்குணம் நிராகாரம் மாதிரி, நிஷ்களம் சகளம் நிஷ்களம். சகளம்னா வடிவத்தோடு கூடிய நிலை, நிஷ்களம்னா வடிவங்களை கடந்த நிலை. அருவம். அப்படி ரெண்டுமா அவர் தான் இருக்கார். யாரு? இறைவன். பரமா பரவெளியா பார்ப்பதெல்லாம் இறைவா நீயே காட்சிக்கு ஐம்புலன்களுக்கு தென்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பிரபஞ்சமாகவும், அதே சமயம் காட்சிக்கு அதாவது புலன்களுக்கு எட்டாத பெருவெளியாக இந்த பிரபஞ்சத்தை கடந்திருக்கின்ற பெருவெளியாகவும் நீயே இருக்கின்றாய். இப்படித்தான் பார்க்க முடியும். வேற மாதிரி இறைவனை நீ புரிந்து கொள்ள முடியாது. இதுதான் இறைவன் அப்படிங்கிறது. கடந்து கடந்து உடனே எங்கேயோ இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. உபனிஷதம் சொல்லுகிறது, முன்னால் நீ இருக்கிறாய், பின்னால் நீ இருக்கிறாய், இந்த பக்கம் நீ இருக்கிறாய், இந்த பக்கம் நீ இருக்கிறாய், மேலே இருக்கிறாய், கீழே இருக்கிறாய், இந்த பக்கம் இருக்கிறாய், இந்த பக்கம் இருக்கிறாய், இந்த பக்கம் இருக்கிறாய், இந்த பக்கம் இருக்கிறாய். 8 திசைகளிலும் மேலும் கீழையும் 10 திசையிலையும் நீதான் இருக்க, எனக்குள்ளும் நீதான் இருக்க. அப்ப அந்த பெரிய பொருள் எப்படி இருக்கிறது, எங்க இருக்கிறது? எங்குன்னு சொல்றதுக்கே இல்ல, எங்குங்கிற அந்த இடமே அதுக்குள்ள இருக்கு. அதனால உனக்கு முன்னும் பின்னும் எல்லா பக்கமும் அதான் இருக்கு. அதனால ஒரு இடத்துல தாய்மானவர் சொல்றாரு, அப்பா நீ இப்படி எல்லா பக்கமும் இருந்தா நான் உன்னை எப்படி கும்பிடுறது? எனக்கு முன்னாடி ஒரு விக்கிரகத்துல, ஒரு படத்துல, ஒரு கும்பத்துல, ஒரு சித்திரத்துல நீ இருக்கன்னு சொன்ன, நான் உன்னை இப்படி அழகா கை கூப்பி கும்பிட்டுடுவேன். இப்படி நான் உன்னை கும்பிட்டுட்டு இருக்கும் போது நீ இங்கே இருக்கிய, உன எப்படி இப்படி திரும்பி இப்படி இப்படி கும்பிடுறது? நினைச்சு பாக்குறீங்களா? புரியுதா அவர் சொல்றது? அப்ப முன்னிருக்கிற ஒரு பொருளுக்கு இப்படி வணக்கம் செலுத்துறோம். யாராவது ஒருத்தர் வந்தா அவருக்கு இப்படி வணக்கம் செலுத்துறோம். உள்ள இருக்கிறவருக்கு எப்படி நீங்க வணக்கம் செலுத்துவீங்க? அவர் உங்களுக்குள்ள இருக்க. அப்ப நீங்க இப்படி திருப்பி வரணும், வரவே முடியாது. நீங்க எப்படி திரும்பினாலும் அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவரை எப்படி கும்பிடுறது? அப்போ ஒரு புறப்பொருளாக முன்னிருக்கும் முன்னிலை பொருளாக சுட்டி அறிய முடியாதவராய் அவர் இருப்பதனால அவர் நான் கும்பிடும் போது அது அரை கும்பிடாதலால் நான் பூஜை பண்ணல் முறையோ அப்படிங்கிறார் தாய்மானவர். அப்ப எல்லாமாக இருக்கிற உன்னை எப்படி பூஜிக்கிறது? எல்லாமாக இருக்கிற உன்னை எல்லா கணத்திலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா இடத்திலும், எல்லா காலத்திலும், எல்லா அனுபவங்களின் போதும் உன்னையே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று உணர்ந்து நன்றியும் வியப்பும் ஆனந்தமும் மேலிட அவனை நினைக்கிறத தவிர வேற மாதிரி அவரை வணங்கவே முடியாது. பரமா பரவெளியா பார்ப்பதல்லால் வடிவங்களோடு கூடிய சகுண சாக்கார பிரம்மமாகவும், வடிவங்களை கடந்த நிலையிலே நிர்குண நிராகாரமாகவும் நீயே இலங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்று பார்ப்பது அல்லால். இங்கு பார்ப்பதுனா என்ன? எப்பொழுதுமே இங்க பார்வை, பார்த்தல், காணுதல் அப்படிங்கிறது அறிந்து கொள்ளுதல், உள்ளே உணர்தல் என்பதை குறிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்முடைய ஆன்மீக இலக்கியங்கள்ல பார்ப்பதுங்கிறது அறிவதுதான். அதனால்தான் கடவுளை பார்க்கறது, அவரை போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம உறவுகள் மனிதர்கள் சொல்றோம். கடவுளை கோயில் போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்றது இல்லை, தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். இறைவனை தரிசனம் பண்ணுகிறோம். பார்ப்பதுங்கிறது என்ன? தரிசிப்பதுங்கிறது என்ன? உள்ளே உணர்ந்து அறிந்து கொள்வதுதான். அப்போ பரமா பரவெளியா பார்ப்பதெல்லால் பரவெளியாக இறைவனை காண்பது அப்படிங்கிறது குறிச்சு ஒரு தரம் நம்முடைய சுவாமிஜி அவர்கள் ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்திருப்பதாக மூத்த துறவியாக சுவாமி பரானந்தர் அவர்கள் கூறியிருக்காங்க. ஒரு சாதகன் கடவுளை உணர்ந்து விட்டான், அனுபூதியில் அறிந்து விட்டான் அப்படின்னு எப்ப தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கிறார். யாரு? சுவாமி பரானந்தர். பரானந்தர் சாமிகிட்ட கேட்கிறார், சாதகன் ஒருவன் கடவுளை எப்போது தரிசனம் பண்ணிவிட்டான் என்று தெரிந்து கொள்வது, எப்படி தெரிந்து கொள்வது? அதுக்கு சாமி சொன்னாங்களாம், எப்பொழுது ஜட ஆகாசம் சிதாகாசமாக தெரிகிறதோ அப்பொழுது அவன் பரம்பொருளை தரிசித்து விட்டான். என்ன அளவுகோல்? ஜட ஆகாசம். இப்போ பகல் நேரத்துல சூரிய வெளிச்சம் இருக்கு, காற்று இருக்கு, ஆகாயம் உன்னை சுற்றி இருக்கு இல்லையா? அப்புறம் தண்ணி நம்ம கொண்டு வந்தோம்னா தண்ணி இருக்கு, நாம பூமியில தான் இருக்கோம்.
செயற்கையா கட்டின வீட்டுக்குள்ள இருந்தா கூட அதெல்லாம் பூமி தானே, மண்ணெல்லாம் வச்சு தானே பண்ணியிருக்கோம். அப்போ இப்படி பஞ்சபூத்தங்களும் நம்ம சுற்றி இருக்கு. இதுல கண்ணுக்கு தெரியாததாக ஆகாசம் முற்றிலும் நம்மை மேலும் கீழும் உள்ளும் புறமும் சூழ்ந்திருக்கின்றது. இது ஜட ஆகாசம். இயற்கையில இந்த பஞ்சபூத்தங்களில் ஒன்றாகிய ஆகாசம் ஜட ஆகாசம். இந்த ஜட ஆகாசம் உண்மையில் ஜட ஆகாசம் இல்லை, பேருணர்வோடு கூடிய பெரும்பொருளாகிய இறைவனே இப்படி ஆகாச வடிவில் என்னை சூழ்ந்து இருக்கின்றார்னு உணரணும். அப்போ யாரு பாக்குறா, நம்ம செய்வோம் அப்படின்னு ஒரு தப்ப பண்ண முடியாது. அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, பஞ்சபூத்தங்கள், காலம், அப்புறம் சூரிய சந்திரர்கள், காலம், இந்த வடிவில் இருந்து கொண்டு இறைவன் இந்த 8 வடிவங்களிலும் இருந்து கொண்டு சதா சர்வ காலமும் உயிர்களை கண்காணித்து வருகிறாராம். நீ உனக்கு ஸ்தூலமா ஒண்ணு கேட்டீங்கன்னா இந்த 8 வச்சுக்கோ. சூக்ஷ்மமாக, அதிசூக்ஷ்மமாக அந்த பேருணர்வு பெரும்பொருள் எப்போதும் உனக்கு உள்ளும் புறமும் இடைவிடாது இருந்து கொண்டே இருக்கின்றது. இதை நீ எப்ப உணர்கிறையோ, இது வெறும் ஆகாசம் இல்லை. இந்த ஆகாசமே தெரிய மாட்டேங்கிறது, நமக்கு நினைச்சு பார்த்தாதான் தெரிகிறது. இந்த வெறும் ஆகாசம் இல்லை, இது இறைவனே உன்னை சூழ்ந்து இருப்பது. ஜட ஆகாசம் இல்ல, உணர்வு மயமாகிய சிதாகாசம் என்று எப்போது உனக்கு தெரிகின்றதோ அப்பொழுது உனக்கு ஈஸ்வர சாட்சா்காரம் ஏற்பட்டு விட்டது. நீ ஞான நெறியில் சரியாக சென்று இலக்கை அடைந்து விட்டாய். அப்போ உன்னை சுற்றி கடவுள் தான் இருக்கார். சரி, உன்னை சுற்றி கடவுள் இருக்காருன்னா இந்த உடம்பு இது என்னது? ஓ, இது பஞ்சபூத்தங்கள்ல ஸ்தூலமான மண்ணினுடைய வேறொரு வடிவம், வேறொரு பரிமாணம். அப்போ உன்னை சுற்றி அவனை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. நீங்கிற ஒரு தனி இருப்பும் கூட உண்மை இல்லை, அவன்தான் என்ற முடிவுக்கு நீ வரணும். அப்பதான் நீ கடவுளை பார்த்துட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சாமி சொல்றாங்களாம். இத சுருக்கமா சாமி எப்படி சொன்னாங்க? ஜட ஆகாசம் எப்பொழுது சிதாகாசமாக உனக்கு தெரிகிறதோ அப்பொழுது நீ இறைவனை தரிசித்து விட்டாய், ஈஸ்வர சாட்சா்காரம் செய்து விட்டாய். பரமா பரவெளியா பார்ப்பதல்லால் மற்ற இதை தவிர எவர்க்கும் திறம் ஏதும் இல்லை. அதாவது மெய்க்காட்சி காண்பதற்கு, தரிசனம் பெறுவதற்கு பரம் பரவெளி ரெண்டுமே அவன்தான். அதாவது இந்த உலகாக தோன்றிக் கொண்டிருப்பவனும் அவன், இதற்கு அப்பால் இருக்கும் வெளியாக இருப்பவனும் அவனே என்று தெரிந்து கொள்வதை தவிர திறமேதும் வேறு உறுதியான வழி எதுவும் இல்லை என்று நன்றாக தேர்ந்தேன், நானும் தெளிவாக அறிந்து கொண்டு விட்டேன், எனக்கு இதில் சந்தேகம் ஏதும் இல்லை அப்படிங்கிறார். அப்போ அவர் ஈஸ்வர சாட்சா்காரத்தை தெளிவாக ஐயமற பெற்றுவிட்டவர் ஆகின்றார் ஸ்ரீ தாய்மான அடிகள். பரமா பரவெளியா பார்ப்பதெல்லாம் மற்ற எவர்க்கும், இதுல எந்த எக்ஸப்ஷனும் கிடையாது. எந்த ஒரு விதி, ஒரு விலக்கு, ஒரு விதின்னு இருந்தாலே விலக்கு இருக்கும். அப்ப இந்த விதிக்கு ஒரு விலக்கை யாருக்காவது வேற மாதிரி கிடைச்சிட்டா அவங்க கடவுளை பார்த்துட்டான்னு சொல்லிடலாமா? இல்ல, இதுல விதி விலக்கே இல்லை. எல்லாம் அவனே. கண்ணுக்கு தெரிவதும், அதாவது இந்திரியங்களுக்கு புலப்படுவதும், அவற்றுக்கு அப்பால் இருப்பதுமாக அனைத்துமாய் அவனே தோன்றிக் கொண்டிருக்கிறான் என்கின்ற உறுதி ஏற்படணும். இதை தவிர வேற வழி இல்லை என்று சொல்லுகின்றார். எல்லாம் நீ, இது என்னது? ஞான நெறி. இதுதான் ஞான நெறி. இந்த ஒரு பக்குவம் இல்லாதவன் நான் கடவுளை பார்த்துட்டேன்னு சொன்ன அதெல்லாம் நாம நம்பி ஏமாற வேண்டியதில்லை. ஈஸ்வர சாட்சா்காரம் செய்தவன், ஈஸ்வர அனுபூதி பெற்றவன். அதற்கு என்ன அடையாளம்னா அவனுக்கு இப்படி ஒரு உணர்வு இருக்கணும். இயல்பா யார்ட்டையும் சொல்லிக்கிறதுக்கு, சர்டிபிகேட் வாங்கிக்கிறதுக்கு, பட்டம் போட்டுக்கிறதுக்கு இல்லை. அவனுடைய உண்மையான உணர்வு அப்படி இருக்கணும். இதே கருத்தை கொஞ்சம் வேற மாதிரி சொல்ற. அதாவது இது முடிந்த நிலையா பக்குவமா எப்படி இருக்கணும்னு சொன்னார். அந்த பக்குவம் பட்டுக்கொண்டு இருக்கும்போது எப்படிங்கிறதுக்கு இந்த 61வது பாட்டுல சொல்றார்.
நாட்டாதே என்னை ஒன்றில் நாட்டி ஹிதம் அஹிதம் காட்டாதே எல்லாம் நீ கண்டாய் பராபரமே. பராபரமே, தோற்றத்துக்கு வந்துள்ள இவ்வுலகாகவும் தோற்றத்துக்கு அப்பாற்பட்டுள்ள பரவெளியாகவும் இருக்கின்ற பெரிய பொருளே, என்னை ஒன்றில் நாட்டாதே. ஏதேனும் ஒரு பொருள், இப்ப நம்ம கடத்தெருவில் போயிட்டே இருக்கோம், எத்தனையோ சாமான்கள் அவரவர் இந்த ஷோகேஸ் பாங்கல்ல, அப்படி எல்லார் கண்ணிலையும் படுற மாதிரி வச்சிருப்பாங்க. இது விண்டோ ஷாப்பிங் பாங்க. வாங்காம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அது சில பேருக்கு பிடிக்கும். பார்த்துக்கிட்டே போவாங்க, ஒன்றும் வாங்க மாட்டாங்க. அப்படி போயிட்டாங்கன்னா பரவாயில்ல, அவங்க பிழைச்சாங்க, கடைக்காரனுக்கு வியாபாரம் ஆகாது, இவங்க தப்பிச்சாங்கன்னா. அப்படி அவங்க கண்ணை கவருகிற மாதிரி பொருட்களை வச்சிருக்காங்க, அதை நாம பார்க்கிறோம். இதை வாங்கினா என்ன, இது எனக்கு வேணும், அது நமக்கு தேவை அப்படின்னு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறோம். அப்படி பார்க்கும்போது எத்தனையோ பொருட்கள், நூற்றுக்கணக்கான பொருட்களும் மனிதர்களும் உயிர்களும் போய்கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் எதுவுமே நமக்கு பெருசா படலை, கண்ணில் படுது, பெருசா படலை. திடீர்னு ஏதோ ஒன்றை பார்க்கிறோம், அது நம்ம மனசுல பதிந்து விடுகிறது. அப்ப நம்ம மனசு அதில் போய் நாட்டப்பட்டு விட்டது, அதுல ஒரு நிலை நிறுத்தல் வந்து விடுகிறது. அப்ப அந்த ஒரு பொருளை அது பிடிச்சுக்கிறது மனசு. அதனால சொல்றாரு, என்னை ஒன்றில் நாட்டாதே. கடவுளே, என் மனசை எதுலையாவது போய் அப்படி கோத்துக்கிண்டு நிக்கிற மாதிரி பண்ணி விட்டுறாத, எதுலயும் நான் போய் பிடிச்சிடக்கூடாது, பந்தப்பட்டு விடக்கூடாது. என்னை ஒன்றில் நாட்டாதே. ஏன் நாட்டினா என்ன கெடுதல்? நாட்டி அப்படி அதில் நிலை பெற்றிருக்கும்படி வைத்தால் ஹிதம் அஹிதம் காட்டாதே. ஒரு பொருளை பார்த்த உடனே இது பிடிச்சிருச்சுன்னு நினைச்சிட்டோம்னா இது நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். உடனே இன்னொன்னு பார்க்கும்போது இது நல்லா இல்லை, இது வேண்டாம் அப்படிங்கிறோம். அப்போ அங்க விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் வந்து விடுகிறது. ஹிதம் அஹிதம், இது நலன் செய்வது, எனவே எனக்கு இது வேண்டும். இது அஹிதம் அல்லது கேடு செய்வது, எனவே இது எனக்கு வேண்டாம் என்கின்ற வேறுபாடுகள் எல்லாம் வந்துவிடும். அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எல்லா பொருட்களும் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டே இருக்கணும். நாட்டாதே என்னை ஒன்றில் நாட்டி ஹிதம் அஹிதம் காட்டாதே. அப்ப உண்மை என்ன? எல்லாம் நீ. அப்ப எப்படி இருந்தான்னு எல்லாம் கடவுள் தான். அதனால எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற ஒரு ப்ரிஃபரன்ஸே இருக்காது. எது கிடைக்கிறதோ சரி, ஒன்றும் கிடைக்கலையா அதுவும் சரி, எல்லாம் கிடைக்கிறா சரி, எந்த வடிவில் வந்தாலும் எனக்கு நீதான் வரங்கிறதுனால எனக்கு இது வேணும் அது வேண்டாங்கிறதே இருக்கக்கூடாதுப்பாங்கிறார். ஏன்னா வேண்டா விருப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம் ஆண்டான் உரைத்தபடி சற்றும் அசையாது இருந்து கொள் அறிவாகி நெஞ்சே. அந்த நிலை வேணும்னா ஹிதம் அஹிதம் நலன் கேட்ட காமிச்சு இது நல்லது, இதை பிடிச்சுக்கோ, இது கெட்டது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனா வாழ்க்கையில இது இல்லாம எப்படி இருக்க முடியுங்க அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்ல. அதாவது துவக்கத்துல ஜீவனுக்கு நலன் எது கேடு எதுன்னு தெரியணும். நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், இது சாப்பிடு, இது சாப்பிடாத, இப்போ உனக்கு சளி பிடிச்சிருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடாத, இப்போ மழை காலம் ஐஸ்கிரீம் வேண்டாம், இது வெயில் காலம் இது சாப்பிடு, வெயில் காலம் ரொம்ப காரம் சாப்பிடாத, இப்படியெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஹிதம் அஹிதம் தெரியணும் அதுக்கு. அதனால உணவு விஷயத்துல மட்டும் எடுத்துப்போமே, உணவுக்கு எப்படி சாப்பிடணுங்கிற உணவு பழக்கத்துக்கு சொல்லுவோம் ஹித்த புக். இந்த ஹிதம் அஹிதம்னு சொல்றதுனால அந்த வார்த்தையை வச்சு சொல்றேன். ஹித்த புக் அப்படின்னா உடலுக்கு நலன் செய்வதை மட்டும் உணவாக ஏற்பவன், அவன் தான் ஹித்த புக். அப்ப வெயில் காலத்துல உரப்பு ரொம்ப சாப்பிடக்கூடாது, நல்லா நீர்மோர் நிறைய குடி, தண்ணி நிறைய குடி. ஐஸ்கிரீம் கூட உனக்கு அது ஒரு செயற்கையான குளிர்ச்சி ஊட்டப்பட்டதை ஒழிய சொல்றாங்க வைத்தியர்கள்லாம், உடம்பு உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு தண்ணி நிறைய குடிக்கிறத விட வேற மருந்து கிடையாது, முதல்ல நீ தண்ணி நிறைய குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. ரம்யா வியாதி வந்தவங்களுக்கு தான் தண்ணி ஒத்துக்காதது, அதெல்லாம் நல்ல ஓரளவு நார்மலா இருக்கிறவங்க தண்ணி நல்லா குடிச்சாலே குடிக்கிற தண்ணியெல்லாம் அப்புறம் நமக்கு சிறு நீராக வெளியேறும் போது உடல்ல இருக்கிற உஷ்ணத்தையும் வெளியேற்றி விடும். அப்போ ஆரம்ப நிலையிலே நமக்கு எது நல்லது எது கெட்டது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எதை ஏற்கலாம் எதை ஏற்கக்கூடாது என்கின்ற பாகுபாடு தெரியணும். அது விவேகம், தர்ம அதர்ம விவேகம். செயல்கள்ல எது நல்லது எது கெட்டது, பொருட்களில் எவை நல்லவை எவை கெட்டவை, எவை ஏற்க தகுந்தவை எவை தள்ளத்தக்கவை, கொள்ளுதல் தள்ளுதல்.
அது மாதிரி செயல்களில் எது தர்மம், எது அதர்மம். அப்புறம் ஆன்மீகத்துல வரும்பொழுது எது நித்தியம், எது அனித்தியம். இந்த பாகுபாடுகள் எல்லாம் ஆரம்பத்துலதான் வேணும். நல்ல முன்னேறி விட்டவனுக்கு இந்த வேறுபாடுகள் கிடையாது. எல்லாம் நீ. நாட்டாதே என்னை ஒன்றில் நாட்டி ஹிதமஹிதம் காட்டாதே. மனசு ஒன்ன பிடிச்சிருச்சுன்னா அது நல்லதுன்னு நினைக்கிறதுனால தான் பிடிச்சிக்குது, அல்லது பிடிச்சப்பறம் இது நல்லதுன்னு நினைக்க பழகிக்கொள்ளுகிறது. அது அல்லாத மற்றதெல்லாம் நல்லது இல்லைன்னு ஒதுக்கி விடுகிறது. இப்ப விருப்பு வெறுப்புகளுக்கு ஆட்பட்ட மனது நடுவுநிலையில் நிற்காமல், உண்மையை உணர முடியாமல், ஆத்மஸ்வரூபத்தை அறிய இயலாமல் இப்பக்கம் அப்பக்கம் சாய்கிறது. அதில் அமைதி இருப்பதில்லை. அதனால என்னை ஒன்றில் நாட்டாதே, நாட்டு ஹிதமகிதம் காட்டாதே. அப்ப என்னதான் செய்யணும்னா, எல்லாம் நீ. எதை பார்த்தாலும், எது எனக்கு கிடைச்சாலும் எல்லாம் நீதான். பொருட்கள், உயிர்கள், விசைகள், நியத்திகள், அது மட்டும் இல்லை, இங்க நிகழக்கூடிய செயல்கள் எல்லாம் நீதான். நலன் கேடு, இன்பு துன்பம், வெற்றி தோல்வி, புகழ்ச்சி இகழ்ச்சி, நீதி அநீதி, மங்களம் அமங்கலம், தனி பொது ஆகிய எல்லா செயல்களும் உன்னுடையவையே. உன்னுடையவை அப்படிங்கும்போது கூட கடவுள் அவருடைய செயல்கள் அப்படிங்கிற ஒரு சின்ன வைரத்தை கொண்டு வரோமா. எல்லாம் நீ, இது இன்னும் பெருசா போச்சு. அதனால எல்லாம் இறைவன், எல்லாம் இறைவன், எல்லாம். இது இன்னும் கொஞ்சம் அந்த துவைத்த நிலையிலேருந்து இத தாய்மானவரை எப்படி சொல்ற, எல்லாம் உன் உடைமை, எல்லாம் உன் உரிமை, எல்லாம் உன் செயல், எங்களும் நீ, எங்களும் வியாபி நீ. குருதேவர் இதை எப்படி சொல்ற, எல்லாம் உன்னுடையவை, நானும் உன்னுடையவன், உன்னுடையவள். இது ஒரு கணமும் நீ மறக்காம நினைவில கொள். அப்போ நமக்கு வாழ்க்கையில ஏமாற்றம் என்பதே இருப்பதற்கு வாய்ப்பில்லை. என்ன வந்தால், அதாவது உலகத்தவர்களுடைய ஸ்டாண்டர்ட் அளவுகோல் படி இது நல்லது, இது கெட்டது, இது வெற்றி தோல்வி, இது வேணும் இது வேண்டாங்கிறதெல்லாம் இருக்கும். எனக்கோ எல்லாம் ஒண்ணுதான். அப்ப சுவையாவே இருக்காதா? ஒரு தரம் சுவாமிஜிகிட்ட நான் கேட்டேன், சாமி அன்னையார் இப்படி நீ நல்லவங்களாவே இருக்காங்களே, அது கொஞ்சம் போர் அடிச்சிருக்கா? ஏதாவது கொஞ்சம் குறும்பு தப்பு கிப்பு இதெல்லாம் பண்ண வேண்டாமா? அப்படி இப்படி இருக்காங்களே சாமி. சிரிச்சாங்க சாமி. சத்துவகுணத்தில் இருப்பவர்களுக்கு அது இயல்பா இருக்கும். சத்துவகுணம் தெளிவா உன்ட்டு அமையப்பெறாத போதுதான் நற்குணம் போர் அடிக்குதுங்கிறது. அதனால நீ சத்துவகுணத்தை வளர்த்துக்கொண்டாங்க. நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த தமோ குணம் தான் நற்குணத்தையே இது எப்படி இப்படியே இருக்க முடியும்னு தோண வைக்குதான். அப்போ சுத்த சத்துவத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தின் தாயாகிய அவள் அன்னை சாரதியாக வந்த பொழுது எப்படா இவ்வளவு நல்லவளா இருக்கான்னு நாம நினைச்சாலும் அப்படி நினைக்க வைப்பது உன்னிடம் இருக்கக்கூடிய ரஜோகுணமும் தமோ குணமும். அன்னை பராசக்தி ஸ்ரீ சாரதா தேவியாக சுத்த சத்துவத்தோடு உலாவிக் கொண்டிருக்கும் போது அது எப்படி இருக்கும் என்று நீ வியந்தால் உன்னிடம் இருப்பது, அதாவது வியந்து மகிழ்ந்து ஏற்றுக்கொள்வது சரி. அது எப்படி நல்லவங்களாவே இருக்க முடியும்? கொஞ்சம் அப்பப்ப கொஞ்சம் தப்பு பண்ணப்படாதா அப்படின்னு கேட்கிறோம் பாருங்க, அதுதான் என்னவா அறியாமை, தமோ குணத்தினுடைய விளைவு. அப்ப சுத்த சத்துவத்திலே எல்லாம் அதுவே என்பது விளங்கும். அப்ப நம்மிடம் உள்ள சத்துவ குணத்தை ஓங்க செய்து பிறகு குணத்தையும் தாண்டி போகும் பொழுது எல்லாம் நீ என்பது அனுபவமாகும். அதைத்தாங்க பெரியவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். அதனால நாட்டாதே என்னை ஒன்றில் நாட்டாதே, அப்படி நாட்டி ஹிதம் அஹிதம் காட்டாதே, எல்லாம் நீ கண்டாய் பராபரமே. இந்த பாடலுக்கு இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த எல்லாம் நீ, இந்த விளக்கத்திலிருந்து சற்று வேறுபட்டதொரு விளக்கத்தை சுவாமிஜி கொடுக்குறாங்க, சில பெரியவர்களும் கொடுக்குறாங்க. என்ன இந்த வேறுபட்ட விளக்கம் அப்படின்னா, என்னை ஒன்றில் நாட்டாதே. இப்ப
இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மார்க் எடுக்கிறாங்க வகுப்புல, நம்ம தேர்வு வைக்கிறார் ஆசிரியர். மாணவர்கள் அவரவருக்கு தெரிஞ்சபடி எழுதி அதுக்கு திருத்தி மார்க் போட்ட அப்புறம் அவங்கள குரூப்பா பிரிக்கிறாங்க. இது இந்த அட்மிஷனுக்காக நடக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், நுழைவுத் தேர்வு. எழுதின உடனே அவங்கள மார்க் எல்லாம் போட்டு பிரிச்சு வைக்கிறாங்க. அப்படி வகை வகையா பிரிக்கும் பொழுது சரி, ஒரு மினிமம் 40லேருந்து 60 வரை எடுத்தவங்கலாம் ஒரு குரூப், 60 to 80 ஒரு குரூப், 80க்கு மேல ஒரு குரூப், இப்படி 3 குரூப்பா போட்டாச்சு. இப்போ 80க்கு மேல உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த நல்ல படிப்பு இதை கொடு, கஷ்டமான படிப்பு இதை அவங்க படிச்சிருவாங்க, அங்கே போடு. இவங்க 60லேருந்து 80 இவங்களை இந்த பக்கம் போடு, இவங்களை இந்த செக்ஷன்ல போடு, அப்படின்னு பிரிக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி நாட்டாதே, என்னை ஒன்றில் நாட்டாதே அப்படின்னா இவன் இப்படிப்பட்டவன் என்று என்னை நினைக்காதேங்கிறார். இப்ப அவரவரை பத்தி ஏதோ ஒரு கற்பனை வச்சுக்கிறோம்ல. நான் நல்லாத்தான் இருக்கேன், எனக்கு என்ன இப்படி சொல்லிட்டாளே, என்கிட்ட என்ன குறைய கண்டுட்டா, நான் நல்லாத்தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அப்ப நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கணும்ல. அந்த ஸ்டேட்டஸ் எனக்கு நானே கொடுத்துக்கிற அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பெருசா எடுத்துக்கொண்டு என்னை நீ பெருசா நினைச்சிடாதேங்கிறார். யாராவது அப்படி சொல்லுவாங்களே, என்னை பெருசா நினை அப்படின்னு தானே நாம சொல்லுவோம். இவர் சொல்ற, கடவுளே என்னை ரொம்ப எல்லாம் பெருசா நினைச்சிடாதப்பா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்னை ஒன்றில் நாட்டாதே, இவன் இத்தகையவன் என்று ஏதேனும் ஒரு நிலையில என்னை வைக்காது. ஏன் வச்சா என்ன தப்பு? அப்படி நாட்டினால் ஹிதம் அஹிதம் காட்டாதே. ஓ, இப்படிப்பட்ட பக்குவத்துல இவன் இருக்கிறான், அதனால இவனுக்கு இன்னின்ன வினைகள் எல்லாம் வரணும் அப்படின்னு எனக்கு நல்வினை தீவினைகளை பகுத்து கொடுத்து விடுவாய். ஐயோ, எனக்கு இந்த வம்பே வேண்டாம்ப்பா, இதெல்லாம் வேண்டாம், உன்னுடைய அடிமையா உன் குழந்தையா நான் உன்கிட்ட இருக்கேன், எனக்கு வேற எதுவுமே ஸ்டேட்டஸ் கொடுக்குறாதேங்கிறார். என்னை ஒன்றில் நாட்டாதே, நாட்டி ஹிதம் அஹிதம் நலன் கேடு என்கின்ற நல்வினை தீவினைகளை கொடுத்து மேலும் மேலும் என்னை பிறவியில் தள்ளிவிடாதே. அப்ப என்ன செய்யணும்? எல்லாம் நீ. அதனால முன்பு நான் செஞ்சது, இப்ப செய்யறது, இனி செய்ய போறது எல்லாம் நீ தான். அதனால என்னை நான் பக்குவம் இல்லை அதெல்லாம் எதுவுமே பார்க்காதப்ப உங்ககிட்டே என்னை வச்சுக்கோ, உன் பிள்ளை நான், உன் அடிமை நான் என்று சொல்லுகிறார். நாட்டாதே என்னை ஒன்றில் நாட்டி ஹிதமஹிதம் காட்டாதே, எல்லாம் நீ. அதனால நான் உன்னுடைய அடிமை, நான் உன் பிள்ளை, நான் உங்ககிட்டே இருக்கேன், வேற பக்கம் என்னை கொண்டு தள்ளி விட்டுறாதப்பா, அந்த செக்ஷனுக்கு போ, அங்க போ, இந்த டீச்சர்ட்ட போ அப்படின்னு சொல்லாத, நான் உங்ககிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாராம். இப்படி ஒரு விளக்கமும் இதற்கு இந்த பாடலுக்கு கொடுக்கப்படுகின்றது. நாம இதில் எடுத்துக்கொள்ளக்கூடியது இந்த ரெண்டையுமே நான் கருதலாம். எப்படி பார்த்தாலும் இதுல என்ன அப்படி எடுத்துக்கொள்ளும் போது என்ன வர்றது? எல்லாம் நீ, அதனால நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு என்னையெல்லாம் நீ ஜட்ஜ் பண்ணாதப்பா, என்னை அப்படியே ஏத்துக்கொண்டு உன் பிள்ளையா உங்ககிட்டே வச்சிரு அப்படின்னு சொல்றார். அப்போ இறைவனுக்கே உரியவனாக தன்னை அர்ப்பணிப்பதுதான் பக்தனின் உண்மை, பக்தனின் லட்சணம் என்பதை இந்த பாடல் காட்டுகின்றது. இதுதான் ஞானம், இதுதான் பக்தி. இது அழகா இருக்கு. ஆனா எனக்கு இயல்பா அந்த விளக்கம் பிடிச்சிருக்கு. இது நல்லது, இது கெட்டது, இந்த உலக பொருட்களை இந்த தீர்மானிக்கின்ற தன்மைதான் எனக்கு வேண்டாம். எல்லாமே நலனோ கேடோ அனைத்தும் நீதான். இந்த நலன் கேடுக்கு அப்பாற்பட்ட பெருநலன் நீ. உன்னை ஒன்றே, உன் ஒருவனையே நாடும்படி என்னை வைத்திரு. எனக்கு இதுல எல்லாம் என் மனசு போய் அதில் போய் கொக்கி போட்டு நின்ன மாதிரி நின்றுடக்கூடாது. அதுதான் நாட்டுதல். அப்படி எதுலேயும் என் மனசு சிக்கி விடாதபடி என்னை காப்பாத்திருப்பா. நீ தான் எல்லாமா இருக்க, அதனால இதெல்லாம் விட்டுட்டு நேரம் உங்ககிட்டே வரேன், இந்த பொருள் நீதானே அப்படின்னு இந்த உலக பொருட்கள்ல போய் நான் நின்னுக்காம உங்ககிட்டே வரேன், மூலப்பொருளாகி உங்ககிட்டே வரேன் அப்படின்னு சொல்றார். அது ஒரு விளக்கம். எனக்கு இந்த தகுதி இருக்கிறது, இந்த தகுதி இல்லை, அப்படியெல்லாம் எனக்கு என்னை எடை போட்டு சொல்லாதப்பா. எப்படி இருந்தாலும் என்னை நீ ஏற்றுக்கொள், உங்ககிட்டே வச்சுக்கோ. இந்த நலன் கேடு மயமாக, நல்வினை தீவினை மயமாக இருக்கிற இந்த உலகத்திலேயே கட்டி போட்டுடாத, எனக்கு நீதான் வேணும், ஏன்னா எல்லாம் நீதான் என்று சொல்லுகிறார். இப்படி 2 விதமாக இந்த பாடலும் இந்த கண்ணி விளக்கப்படுகின்றது. எப்படி பார்த்தாலும் எல்லாம் நீங்கிறது ஒண்ணு. அதுதான் நமக்கு இந்த 2 பாடல்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன? ஞான நெறியிலே செல்லுகின்ற சாதகன் ஒருவன் இறைவனே இத்தனையுமாக ஆகியிருக்கின்றார் இந்த பிரபஞ்சத்திலே என்று உணர்கிறான். அதுதான் இவன் ஞான நெறியில் சரியாக போகிறான்ங்கிறதுக்கு அடையாளம். ஸ்ரீகிருஷ்ண பகவான் பகவத்கீதையில இறைவனை ஒருவன் தரிசித்தால் அந்த இறை தரிசனம் எப்படி நிகழும்ங்கிறத சொல்றார் 6வது அத்தியாயத்துல.
என்னை எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் என்னிலும் காண்பவன் பரம்பொருளை தரிசித்தவன் ஆகிறான். என்ன சொல்ற? என்னை எல்லாவற்றிலும் காணணும். இப்ப மேலோட்டமா பார்த்தா இது ஒரு பிளாஸ்டிக் டப்பா. அந்த வடிவிலும் இறைவனே இருக்கிறான். இவன் ஒரு கட்டவன், இவன் வடிவிலும் இறைவனே இருக்கிறான். இது ஒரு அழகான சிற்பம், இந்த வடிவிலும் இறைவனே இருக்கிறார். அது மலை இயற்கையா தோன்றினது, அந்த வடிவிலும் அவரே இருக்கிறார். அது அழகிய நீல வானம் அங்கே எனக்கு தெரிகிறது, அதுவும் இறைவன். நீ எதை பார்த்தாலும் எல்லாவற்றிலும் என்னை பார், அது ஒண்ணு. இன்னொன்னு, என்னுள் எல்லாவற்றையும் பார். வேற எனக்கு தனித்தனியா இந்த உலக பொருட்களை பார்க்கல. அவன் அப்படியே உட்கார்ந்து ஸ்ரீகிருஷ்ண பகவான உள்ளத்துல தரிசிக்கிறான். அதுக்குள்ள சகலமும் இருக்கு. அதனால அவனுக்கு அந்நியமா எனக்கு இங்க ஒண்ணு இருக்கிறதாவே தெரியலையே என்று பகவானையே எல்லாமாக பார்க்கிறானாம் பக்தன். எல்லாவற்றையும் பகவானாக பார்க்கின்றான், பகவானில் எல்லாவற்றையும் பார்க்கின்றான். அதைத்தான் யசோதைக்கு அவர் சின்ன குழந்தையா மண்ணை தின்னு வாயில காமிச்சார், அண்ட சராச்சரங்களையும் வாய்க்குள்ள காமிச்சார். அப்ப எல்லாம் நீ, என்னுள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் என்னுள்ளும் எவன் காண்கிறானோ அவனே உண்மையை கண்டவன் ஆகிறான் என்று மெய்க்காட்சி பெற்றவருக்கு, சத்திய தரிசனம் பெற்றவருக்கு, ஞான அனுபூதி பெற்றவருக்கு, பரபிரம்மத்தை சாட்சாத்கரித்தவர்களுக்கு அடையாளமாக சொல்லுகின்றார். இது நடைமுறையில எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு பல நிகழ்ச்சிகள் இந்த ஒண்ண சொல்றேன். குருதேவர் சொல்றார், ஒரு ஆசிரமத்துல ஒரு பெரிய மகான் தலைவரா இருந்தார், சீடர்கள்லாம் அவருக்கு இருந்தார்கள். அவர் அவர்களுக்கு பாடமெல்லாம் எடுத்து விட்டு ஒரு நாள் ஏதோ ஒரு காரணமா அவர் தெருவில் நடந்து போறார். அந்த பெரியவர் அப்படி போகும்போது ஒருத்தன் பசுமாட்டை அடிச்சிட்டு இருக்கான். அது அவருக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அப்பா அடிக்காத, பாவம், அந்த ஜீவன், வாயில்லா ஜீவன், அதை அடிக்காத அப்படின்னு தடுக்கிறார். அந்த முரடனை தடுக்கிறார் இந்த பெரியவர். உடனே அவன் முரடனாச்சே, அவனுக்கு இதெல்லாம் அவர் சொன்ன உடனே சரி நம்ம செய்யக்கூடாதுன்னு நிறுத்த முடியல. அவன் ஆத்திரத்தில் இருக்கான். போய் அவன் வேலையை பார்த்துட்டு அவர் மேலேயும் 4 அடியை கொடுக்குறான். அந்த கம்பை வச்சு அந்த வயசான பெரியவரை, அந்த துறவியை அடிச்சிருக்கான். அடிச்சா அவர் மயங்கி விழுந்துடுறார். அப்புறம் சீடர்கள்லாம் அவரை தூக்கிட்டு போயிட்டு அவருக்கு நல்ல சிகிச்சை எல்லாம் பண்ணி பிரஜை வர பண்றாங்க. அவருக்கு கொஞ்சம் கண்ணை திறக்கிறார். அப்போ அவருடைய சீடர் அவர் வாயில பால் விடுறார். சாப்பிட்டுட்டு அவர் கொஞ்சம் முழுங்கின உடனே கேட்குறாங்க, சுவாமி நான் யாருன்னு தெரிகிறதா அப்படின்னு கேட்கிறார் அந்த சீடர். எதுக்காக கேட்கிறார்? அவருக்கு உணர்வு திரும்பிச்சா எப்படி இருக்காருன்னு பாக்குறதுக்காக, என்னை தெரியுதா அப்படின்னு கேட்கிறார். உடனே அவர் சொல்ற, என்னை எந்த கை அடித்ததோ அதே கை இப்பொழுது எனக்கு பால் வார்க்கிறதுங்கிறார். அப்படின்னா தன் சீடன் என்னை அடிச்சான்னு அவர் குற்றம் சொல்லல. அந்த அடிச்ச அந்த முரடனுக்கும் அன்போடு பணிவிடை செய்கிற இந்த சீடனுக்கு இடையில அவருக்கு வேறுபாடு இல்லை. அது அவன் கெட்டவன், இவன் நல்லவன், அவன் வேற்றான், இவன் என் சீடன் என்கிற வேறுபாடு இல்லை. அவர் மனசு உயர்நிலையில இருப்பதனால எல்லா வடிவிலும் இறைவனே இருக்கிறார் என்று அவருக்கு அனுபவம் ஆகிறதுங்கிறது அந்த வார்த்தை காட்டுகிறது. இன்னொரு நிகழ்ச்சி, இது குருதேவர் சொல்ற உபதேசத்துல இருக்கு, அது நிஜமா நடந்த ஒரு நிகழ்ச்சி. சுவாமி சித்மானந்த மகாராஜ் இந்த நிகழ்ச்சி அடிக்கடி சொல்லுவார். அதாவது ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அத்வைத்த குருவாகிய தோத்தாபுரி சுவாமிகளுடைய சக துறவி ஒருவர், அதே புரி சம்பிரதாயத்துல தோத்தாபுரி கூட இருந்தவர், சாமேலி புரி அப்படின்னு ஒரு துறவி ஞானி. அவர் காசியில தங்கி இருக்கிறார். அவர் பெரிய மகான் என்பதை தெரிந்து பக்தர் ஒருவர் அவருக்கு தினந்தோறும் உணவு கிடைக்க ஏற்பாடு பண்றார். தன்னுடைய செலவுல உணவு கொடுத்து வருகிறார். அவர் அமைதியா அங்க தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இப்படி பல வருஷங்கள் ஓடுறது, 15 வருஷம் கிட்டத்தட்ட. அப்புறம் ஒரு நாள் இந்த உணவு கொடுக்கிற அன்பர் அவர் முன்னாடி அவரை வணங்கி, சாமி உங்களுக்கு தெரியுமா, நான் தான் இந்த 15 வருஷமா உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற. உடனே அவருக்கு சொன்னார், நீ யாரடா எனக்கு சாப்பாடு போட, அன்னபூரணி தான் எனக்கு உணவளிக்கிறாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அவருக்கு என்ன நன்றி இல்லையா சாமேலிபுரி சுவாமிகளுக்கு?
அவன் மனசுல, அந்த பக்தர் மனசுல இத்தனை வருஷம் ரொம்ப ஸ்டெடியா விடாம உணவு கொடுத்திருக்கிறார். ஒரு சாதுக்கு போஜனம் பண்ணியிருக்குங்கிறது சின்ன விஷயம் இல்லை. ஆனாலும் நான் செஞ்சிருக்கேங்கிற அந்த சின்ன அளவிலும் முளைச்ச அந்த அகங்கார முளைய அப்பவே தட்டுறவர். நீ யார் எனக்கு உணவு கொடுப்பதற்கு? அன்னை பராசக்தி அன்னபூரணி தாய் உணவளிக்கின்றாள். அப்போ நீ உன்னை இறைவனுடைய குழந்தையா நினைச்சு இறைவன் அளிக்கிறான்னு சொல்லி நீ அடங்கி இருந்தா, அப்ப இவர் என்னை தெரியாமலே இல்லை போயிருக்கும் அப்படின்னு நீ நினைக்க வேண்டாம். அவருடைய பரிபூர்ண ஆசைகள் உனக்கு இருக்கும். எப்படியோ தன்னை தெரிவிச்சு கொண்டாதான் அவர் ஆசை கிடைக்கும் நினைச்சிட்டு இவர் வந்தார் இல்லையா? அந்த அறியாமைக்கு இந்த அடி. எல்லாம் நீ. அப்ப காசியில உணவு கொடுப்பது அன்னை அன்னபூரணிதான் என்பது அவருடைய அனுபவம். கருத்து என்ன? எல்லாம் நீ. அது தெரியல. இவர் பெரியவர், அவர் சின்னவர், நான் ஒருத்தர் இருக்கேன், நான் தான் இதை செய்யறேன் அப்படின்னு நமக்கு தோன்றுகிறது. எல்லாம் நீ, எல்லாம் நீ. இப்படி இருந்தா வாழ்க்கையில நடைமுறையில சில வேறுபாடுகள் எல்லாம் நம்மளால புரிஞ்சு அதுக்கேற்றபடிதானே நடக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளவு காலத்துக்கு வேறுபாடுகள் தெரிகிறதோ அப்போ தர்மத்துக்கு ஒப்ப அந்த வேறுபாடுகளுக்கு ஏற்ப நாம நடந்து கொள்ளுவதுதான் முடியும். அதுதான் நல்லது. அந்த ஞான நிலையில தான் இந்த நலன்கேடுகளை கடந்த தாண்டிய அப்பாற்பட்ட அதீதமான அந்த பெரு நலனிலே உறுதிப்பட்டு இருக்கும் பொழுதுதான் எல்லாம் ஒண்ணுன்னு சொல்ல முடியும். அப்போ இது ரொம்ப கஷ்டமா இருக்கே, இது நடைமுறைக்கு இடைஞ்சல் போல இருக்கேன்னு சொல்லி இதை நம்ம பயிற்சி பண்ணாம இருக்கக்கூடாது. ஆசிரியர் ஒருத்தர் நல்லா எழுதலைன்னா அந்த மாணவனுக்கு மார்க் குறையதான் போடணும். எல்லாம் ஒண்ணுதான் சொல்லி எல்லாருக்கும் 100க்கு 100 போட முடியாது. ஆனா அந்த 100க்கு 10 வாங்குற மாணவனை வெறுக்காம இருக்கலாமே. அதுதான் அங்க செய்யணும். அப்ப 100க்கு 10ங்கிறதையும் போட்டு டே நீ நல்லா படிடான்னு காதை ஒரு முறுக்கு முறுக்கினாலும் உண்மையா அவன் மேல அன்பு இருக்கு. அந்த அன்பை உணர்த்தி நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் மகனே, நீ நல்லா அப்படின்னா அவன் அந்த அன்பையும் உணர்வான், கண்டிப்பையும் பயன்படுத்தி கொள்ளுவான். அதனால நடைமுறை வாழ்க்கையில சில சமயங்கள்ல இந்த வேறுபாடுகளை நாம அங்கீகரிக்காமல் முடியாது. அந்த தர்மத்தை நாம பிசகி போகக்கூடாது. அதற்கிடையில் ஞானம் என்பது என்ன சொல்லுகிறது? எல்லாம் நீ, எல்லாம் நீ, எல்லாம் நீ. அதனாலதான் நம்ம சாமி என்ன சொல்லுவாங்க, இந்த குறும்பு பண்ற பசங்களை அடிக்கிறத அடிக்க போறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா, பூசை கொடுக்க போறேன். பூசை போடுறதுங்கிறது அதான். என்ன செய்தாலும், என்ன நிகழ்ந்தாலும், என்ன கிடைத்தாலும், என்ன வந்தாலும் அது இறைவன் தான் என்கிற உறுதி ஞானியருக்கு எந்த சூழலிலும் மாறுவது இல்லை. அதத்தான் இந்த 2 கண்ணிகளின் மூலம் ரொம்ப அழகா நமக்கு விளக்கி இருக்கின்றார் ஸ்ரீ தாயுமான அடிகள். ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தா போற்றி போற்றி.